வணக்கம் ஜோதி நண்பர்களே. ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த ராசியில் இருந்தால் எந்த மாதிரியான குணங்கள் அவர்களுக்கு இருக்கும், நன்மைகள் தீமைகள் என்னென்ன, அவங்களுக்கு பிடித்தவை பிடிக்காதவை என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோவோட பார்த்துடலாம். இது உங்களுடைய மனைவியின் குணங்களை புரிந்து அதற்கு ஏற்றாற் போல நடந்து கொள்ள உங்களுக்கு உதவும். சரிங்களா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்க. அப்பதான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சோசியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட், மேஷ ராசியில் சுக்கிரன். குணம் தைரியமான குணம், ஆணித்தரமான குணம், தானே முடிவெடுக்கும் திறமை கொண்டவளாக இருப்பார். நன்மைகள், வாழ்க்கையில் முன்னேற நினைப்பவள், தன்னுடைய ஹஸ்பண்ட் கண்டிப்பா முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவராக இருப்பார். நேராக பேசும் குணம் கொண்டவராக இருப்பார். தீமைகள் என்ன? சீக்கிரம் கோபப்படுவது, பொறுமையை இழப்பது. பிடித்தவை என்ன? சவால்கள், போட்டி நிறைந்த வாழ்க்கை, சுறுசுறுப்பான வாழ்க்கை இருக்கும். அவங்களுக்கு பிடிக்காதவை என்ன? கட்டுப்பாடுகள் அதிகமாக விதிப்பது பிடிக்காது. மெதுவான செயல்களை செய்வது பிடிக்காது. ஒரு விஷயத்தை எடுத்தனா சீக்கிரமா முடிக்கணும். ஒரு வேலையை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதை சீக்கிரமா முடிக்கணும். ஸோ அந்த மாதிரியான குணம் கொண்ட ஹஸ்பண்ட் தான் நமக்கு இருக்கணும் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்தது, ரிஷபத்தில் சுக்கிரன் இருந்தால் உங்களுடைய மனைவியின் குணம் அமைதி, அழகு, குடும்ப பாசம், நிலைத்த மனநிலை. நன்மைகள், நம்பிக்கைக்குரிய மனைவி, குடும்பத்தை நன்றாக கவனிக்கும் எண்ணம் கொண்டவராக இருப்பார். தீமைகள், பிடிவாதம் அதிகமாக இருக்கும். நாம தான் குடும்பத்துல மிகச்சரியா நடத்துற எண்ணம் நமக்கு தான் இருக்கு, நமக்கு தான் அந்த கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அதனால தன்னுடைய குடும்ப விஷயத்துல முடிவெடுக்கும் போது அதை தன்னுடைய ஹஸ்பண்டும் பின்பற்றணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். மாற்றத்தை விரும்பாதவர்களாக இருப்பார்கள். பிடித்தவை என்ன? நல்ல உணவு, வசதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும். பிடிக்காதவை, திடீரென்று மாறும் மாற்றங்கள். வீடு மாற போறீங்க, ஊர் மாற போறீங்க அப்படின்னா சுத்தமா அவங்களுக்கு பிடிக்காது. நிலைத்த தன்மை இல்லாத வாழ்க்கையை விரும்பாதவராகவும் அருவருப்பாகவும் பார்ப்பவராக இருப்பார். அடுத்தது, மிதுனத்தில் சுக்கிரன் இருந்தால் உங்களுடைய மனைவியின் குணம் பேசும் திறன் அதிகம், புத்திசாலித்தனம் அதிகம், இரட்டை மனநிலை. இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க, நாளைக்கு வேற ஒரு முடிவு ஆப்போசிட்டா கூட எடுப்பாங்க. ஸோ இந்த குணம் அவங்களுக்கு இருக்கும். எப்படி வந்து உங்களுடைய மனைவி இருப்பாங்க அப்படின்றத உங்களால புரிந்து கொள்ளவே முடியாது. உங்களுடைய மனைவியை புரிந்து கொள்றதே ஒரு பெரும் கஷ்டமா உங்களுக்கு இருக்கும். நன்மைகள் என்ன? உறவில் சலிப்பு இருக்காது. சரிங்களா? இப்ப ஆரம்பத்துல சில பேருக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். போக போக நல்லாவே இருக்காது. அந்த மாரி இல்லாம நகைச்சுவையுடன் தன்னுடைய கணவனை பார்த்துக் கொள்பவராக கண்டிப்பாக இருப்பார். கம்யூனிகேஷன் நல்லதா இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு சண்டை போட்டா கூட ஒரு வார்த்தையிலேயே பேசுபவராக கண்டிப்பாக இருப்பார். தீமைகள் என்ன? மனம் மாறும். ஒரு விஷயத்துல உறுதி வந்து கண்டிப்பா உங்களுக்கு குறைவா இருக்கும். பிடித்தவை பேசுவது, நண்பர்கள், சமூக வாழ்க்கை. பிடிக்காதவை சலிப்பு நிறைந்த வாழ்க்கை. நீங்க சந்தோஷமா இல்லைன்னா அவங்களும் சந்தோஷத்தை வந்து இழந்துருவாங்க. அமைதி கண்டிப்பா இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கணும் இவங்களுக்கு. ஸோ இந்த பிரச்சனை இவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்தது, கடகத்தில் சுக்கிரன் இருந்தால் உங்களுடைய மனைவியின் குணம் மிகுந்த பாசம், கேரிங் பார்ட்னரா கண்டிப்பா இருப்பாங்க. குடும்பத்தை முன்னிலைப்படுத்துவாங்க. சொந்தக்காரங்க மத்தியில தன்னுடைய குடும்பம் தான் உயர்ந்த நிலையில இருக்கணும் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். நன்மைகள், நல்ல அம்மா, நல்ல கணவன் கண்டிப்பா அமையணும்னு எதிர்பார்ப்பாங்க. எமோஷனல் பாண்டிங் அதிகம். தீமைகள் என்ன? அதிகமாக உணர்ச்சி வசப்படுபவர்களாக இருப்பார்கள். இன்செக்யூரிட்டி அதிகமா இருக்கும். சரிங்களா? நீங்க வந்து ஏதாவது ஒரு பெண் கிட்ட பேசுறீங்க அப்படின்னா அதை கூட அவங்க பொறுத்துக்க முடியாதவரா கண்டிப்பாக உங்களுடைய மனைவி இருப்பாங்க. இவங்களுக்கு அமையப் போற மனைவி சந்தேக குணம் கொண்டவரா கண்டிப்பா இருப்பாங்க. எப்பவுமே உங்க மேல வந்து ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? பிடித்தவை, குடும்ப நேரம், அதாவது குடும்பத்துக்குன்னு கண்டிப்பா நேரம் அதிகமா நீங்க ஒதுக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க.
வீட்ல அமைதி கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? பிடிக்காதவை. தன்னை வந்து புறக்கணிக்க கூடாது. கண்டிப்பா வந்து கடுமையான வார்த்தைகள வந்து பேசக்கூடாது. சரிங்களா? கெட்ட வார்த்தை பேசறத சுத்தமா விரும்பாதவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள். சிம்மத்தில் சுக்கிரன். குணம். அதாவது சிம்மத்தில் சுக்கிரன் இருந்தால் உங்களுடைய மனைவியின் குணம். தற்பெருமை ரொம்ப அதிகம். செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. சரிங்களா? கண்டிப்பா தன்னுடைய கணவன் தமக்கு நல்ல மரியாதை குடுக்கணும். மத்தவங்க முன்னாடி முக்கியமா அவமானப்படுத்தவே கூடாது அப்படின்றத கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. கவனம் பெற வேண்டும். அதாவது தன்னை வந்து புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்து இவங்களுடைய மனைவிக்கு இருக்கும். நன்மைகள். கான்ஃபிடென்ட் அதிகம். ஸ்டைலிஷான வாழ்க்கை, அட்ராக்டிவான வாழ்க்கை இருக்கணும். தீமைகள். ஈகோ அதிகம். தன்னை பாராட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா? நாம முடிவு வந்து சரியா எடுத்தாலும் சரி, தப்பா எடுத்தாலும் சரி, நாம பாராட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். பிடித்தவை. புகழ்ச்சி, லக்ஸரி லைஃப். பிடிக்காதவை. அவமதிப்பு, கவனிக்காமல் இருப்பது. இது 2மே பிடிக்காது. அடுத்தது, கன்னியில் சுக்கிரன் இருந்தால் உங்களுடைய மனைவியின் குணம். ஒழுக்கம், சுத்தம், பர்ஃபெக்ஷன் கண்டிப்பா இருக்கணும். நன்மைகள். ஒழுங்கான வாழ்க்கை, பிராக்டிகல் திங்கிங். தீமைகள். அதிகமாக குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். சரிங்களா? ஸோ வந்து என்ன சொல்றது? அதாவது ஒரு ஆண் ஜாதகத்துல கன்னி ராசியில சுக்கிரன் இருக்கும்போது ரொம்ப பெரிய பிரச்சனையே, உங்கள ஏதாவது ஒரு குறை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது சரியில்ல, இது சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். இது வந்து உங்களுக்கு பயங்கரமான வெறுப்ப வந்து உருவாக்கும். சரிங்களா? பர்ஃபெக்ஷன், டென்ஷன். சரிங்களா? டென்ஷனா இருப்பாங்க. பிடித்தவை சுத்தம், ஒழுங்கு. பிடிக்காதவை அசுத்தம், பொறுப்பில்லாத செயல்களை செய்வது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அடுத்தது, துலாமில் சுக்கிரன் இருந்தால் உங்களுடைய மனைவியின் குணம். அழகு, சமநிலையான வாழ்க்கை, நம்மள புகழ்ந்து புகழ்ந்து கொண்டே இருக்கணும். சரிங்களா? அடுத்தது நன்மைகள். தனித்து தெரிவாங்க. சரிங்களா? அதாவது உங்க ஊர்லயே உங்களுடைய மனைவி தான் பெஸ்ட்டான மனைவியா உங்களுக்கு இருப்பாங்க. அந்த எண்ணத்த வந்து கண்டிப்பா தன்னுடைய கணவன் வந்து நம்மள வந்து புகழணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களும் அப்படி இருப்பாங்க. சரிங்களா? நல்ல புரிதல் வந்து இருக்கும். உங்க 2 பேருக்குமே. தீமைகள். முடிவெடுக்க தாமதம், எல்லாரையும் மகிழ்விக்க முயற்சி செய்வது. பிடித்தவை காதல், அமைதி. பிடிக்காதவை சண்டை, சுத்தமா பிடிக்காது. துலாமில் சுக்கிரன் இருந்தால் நீங்க சின்ன சண்டைய கூட குடும்பத்துல விரும்பவே மாட்டாங்க. சரிங்களா? திருமணம்னா சண்டை சச்சரவுகள் தான் இருக்கும் அப்படிதான் வந்து வாழ்க்கையே போகும். ஆனா இத கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணாதவங்க இந்த துலாம் ராசியில் சுக்கிரன் இருந்தால் இந்த மாதிரியான குணங்கள் கண்டிப்பா உங்களுடைய மனைவிக்கு வந்து இருக்கும். சரிங்களா? அடுத்தது, விருச்சகத்தில் சுக்கிரன் இருந்தால் உங்களுடைய மனைவியின் குணம். தீவிரமான காதல். அதிதீவிரமா இருக்கும். சரிங்களா? ரகசியமான குணங்கள் கொண்டவராக இருப்பார்கள். ஓப்பன் டைப்பா உங்களுடைய மனைவி வந்து உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க. சரிங்களா? நன்மைகள். மிகுந்த நம்பிக்கை, டீப் பாண்டிங் கண்டிப்பா இருக்கும். தீமைகள். பொசசிவா இருப்பாங்க. சரிங்களா? நீங்க வந்து இன்னொரு பெண் கிட்ட பேசறத சுத்தமா விரும்பவே மாட்டாங்க. பெண் நண்பர்களே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். அவங்களுக்கு இருக்கும். பொறாமை எண்ணங்கள் அதிகமா இருக்கும். சரிங்களா? உங்களுடைய சொந்தக்காரங்களோ, இல்லன்னா உங்களுடைய சக தோழிகள், சக உறவினர்கள் வந்து அவங்களுடைய முன்னேற்றத்த பார்த்துட்டு பொறாமைப்படுவாங்க. பிடித்தவை ஆழமான உறவு, தனிமை வந்து கண்டிப்பா இருக்கும். பிடிக்காதவை ஏமாற்றம், நம்பிக்கை துரோகங்கள் கணவன் செய்வது சுத்தமா இவங்களுக்கு பிடிக்காது. தனுசு ராசியில் சுக்கிரன் இருந்தால் உங்களுடைய மனைவியின் குணம். சுதந்திரத்த விரும்புவாங்க. அதிகமான இடத்துக்கு டிராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க. பாசிட்டிவ் திங்கிங் அவங்களுக்கு இருக்கும். பக்தியான மனைவி கண்டிப்பா உங்களுக்கு அமைவாங்க. நன்மைகள். வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். தன்னுடைய கணவனுக்கு ஆதரவு தருபவர்களா இருப்பாங்க. தீமைகள்.
சரிங்களா? ஒரு கமிட்மெண்ட்ட வந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, அது கண்டிப்பா வந்து ரொம்ப தாமதமா போகும். சரிங்களா? அதாவது உதாரணம் சொல்றேன். ஒரு கோவிலுக்கு போனோம் அப்படின்னா, அத வந்து 1 மாசம், 2 மாசம் இழுத்தடிப்பாங்க. சரிங்களா? நேராக பேசுபவர்களாக இருப்பார்கள். பிடித்தவை. பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ள விரும்புவார்கள். அறிவு அதிகமாக இருக்கும். உங்களுடைய மனைவி ரொம்ப அறிவாளியான மனைவி. சரிங்களா? பிடிக்காதவை. கட்டுப்பாடு சுத்தமா பிடிக்காது. ஒரே மாதிரியான வாழ்க்கைய வாழ்றது சுத்தமா பிடிக்காது. சரிங்களா? மாறிக்கொண்டே இருக்கிற லைஃப் ஸ்டைல கண்டிப்பா விரும்புபவர்களாக இருப்பார்கள். குடும்பம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஆனா, இவங்க ஏதாவது பாடுபடுவாங்கன்னா, கண்டிப்பா அது சந்தேகம் தான். சரிங்களா? மகரத்தில் சுக்கிரன் இருந்தால் உங்களுடைய மனைவியின் குணம். பொறுப்பா இருப்பாங்க. சரிங்களா? சீரியஸா இருப்பாங்க. சரிங்களா? நன்மைகள். நம்பிக்கைக்குரிய மனைவியா இருப்பாங்க. நீண்ட கால திட்டங்கள மிக சரியா எக்ஸிக்யூட் பண்றவங்களா இருப்பாங்க. தீமைகள். உணர்ச்சிய வெளிப்படுத்த மாட்டாங்க. உங்க மேல அதிகமான காதல் கொண்டவர்களாக இருந்தாலும், அத வந்து வெளிப்படுத்தவே மாட்டாங்க. சரிங்களா? வேலைக்கு அதிக முக்கியத்துவம் குடுப்பாங்க. சரிங்களா? அது தன்னுடைய பெர்சனல் லைஃப்பா இருந்தாலும் சரி, வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, பெர்ஃபெக்ட்டா முடிப்பாங்க. சரிங்களா? பிடித்தவை, நிலைத்த வாழ்க்கை, வளர்ச்சி. குடும்பத்தில வளர்ச்சி கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. பிடிக்காதவை, நேரத்தை வீணாக்குவது சுத்தமாக பிடிக்காது. சரிங்களா? இம்மெச்சூரா இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. கும்பத்தில் சுக்கிரன் இருந்தால் உங்களுடைய மனைவியின் குணம். தனித்துவமான சிந்தனை, சுதந்திரத்தை அதிகமாக விரும்புபவர்களாக இருப்பார்கள். நன்மைகள் ஓப்பன் மைண்டடா இருப்பாங்க. நண்பர்கள் அதிகமா வச்சிருப்பாங்க. தீமைகள் என்ன? எமோஷனல் டிஸ்டன்ஸ். தூரத்திலிருந்து தன்னுடைய கணவன காதலிப்பாங்க. இப்படி இருந்தா என்ன பிரயோஜனம்? சரிங்களா? அன்பை வெளிப்படுத்துவது தான் ஒரு மனைவிக்கு வந்து சிறந்தது. ஸோ அத வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. அன்பிரெடிக்டபிள். அதாவது இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பா இருக்கும். பிடித்தவை சுதந்திரம், புதுமையான வாழ்க்கை கண்டிப்பா விரும்புபவர்களாக இருப்பார்கள். பிடிக்காதவை கட்டுப்பாடு, பழைய மரபுகள வந்து தூக்கி சுமந்தா அது சுத்தமா பிடிக்காது. சரிங்களா? ஆ அந்த காலத்துலலாம் பெண்கள் எப்படி இருந்தாங்க? நீ ஏன் இப்படி மாறிட்ட? அப்படின்றதெல்லாம் அப்படி பேசறதே அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. சரிங்களா? அதாவது குடும்ப குடும்ப கட்டுப்பாடு, குடும்பத்தில வந்து சடங்கு, சம்பிரதாயம், ஆ கோயில்லாம் போனா, கண்டிப்பா வந்து ஒரு நாள் கோயிலுக்கு போனா விளக்கேத்தனா, வெள்ளிக்கிழமை விளக்கேத்தனா, சனிக்கிழமை சாமி கும்பிடணும். இதெல்லாம் வந்து சுத்தமா அந்த கட்டுப்பாடுகள் விதிச்சனா பிடிக்காது. அவங்க வந்து இஷ்டப்பட்டு ஏத்துக்கினாங்கன்னா, அது வந்து ஓகே தான். சரி அடுத்தது. மீனத்தில் சுக்கிரன் இருந்தால் உங்களுடைய மனைவியின் குணம். அதிகமான காதல் உணர்வு கொண்டவர்களா இருப்பாங்க. கனவுலகத்தில் இருப்பார்கள். சரிங்களா? அதாவது அ உங்கள வந்து ஒரு வேற ஒரு உலகத்துல சந்தோஷமான வாழ்க்கைய உங்களுக்கு குடுக்கணும்னு நெனைப்பாங்க. சரிங்களா? அடுத்தது நன்மைகள். பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தியாகம் கண்டிப்பா இருக்கும். சரியா? உங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்பவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள். ரொமான்டிக்கா இருப்பாங்க. தீமைகள் என்ன? உண்மையான உலகம் குறைவாகவே இவங்களுக்கு தெரியும். எமோஷனல் வீக்னஸா கண்டிப்பா இவங்க இருப்பாங்க. பிடித்தவை, காதல், கற்பனை கண்டிப்பா இவங்களுக்கு பிடிக்கும். தன்னுடைய கணவன் காதலித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பாங்க. பிடிக்காதவை. சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. சண்டைகளை விரும்ப மாட்டார்கள். பொதுவாவே சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றாலே சண்டைகளை விரும்பாதவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள். சரிங்களா? ஓகே நண்பர்களே. ஸோ இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய மனைவியின் குணத்த ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். இதுல முக்கியமா இன்னொரு விஷயத்த பார்க்க வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா இது ஒரு 50 டூ 70% தான் வந்து ஆ இருக்கும். மத்தபடி 7ஆம் வீடு எப்படி இருக்குது, 7ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்றத வச்சு தான் நம்ம மத்ததையும் முடிவு பண்ண முடியும். ஸோ இப்ப நான் சொன்ன குணங்கள், ஆ தீமைகள், நன்மைகள், பிடித்தவை, பிடிக்காதவை இது எல்லாம் உங்க மனைவிக்கு இருக்கா அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வேற ஒரு வீடியோவுல பார்க்கலாம்.